சார், என் பேர் ராம்குமார். உங்க கூட ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? சொல்லுங்க சார். சார், என் பேர் ராம்குமார். எனக்கு 65 வயசா இருந்து எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதை உங்களால நிவர்த்தி பண்ண முடியுமா? பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்காரு. காசு கேட்க தான் 2 மினிட்ஸ் சொல்றாரோ? காசு கேட்டா கொடுத்துறாரா? சார், உங்களுக்கு முடியலன்னு சொல்லிடுங்க, நான் வேற யாரையா பார்த்துக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்க என்ன விஷயம்? 1980ல நான் ஒரு சோப் கம்பெனி ஆரம்பிச்சேன். அந்த பிசினஸ் ஓஹோன்னு ஓடித்து நிறைய பிரான்ச்சஸ் நான் ஆரம்பிச்சேன். எங்க அண்ணன் தம்பி எல்லாரும் இடத்தையும் அந்த பிசினஸ் போட்டேன். ஆனா என் பிசினஸ் நஷ்டத்துல போயிடுச்சு. என் லைஃப்ல எங்க ஆரம்பிச்சனோ அங்கேயே போய் நிற்க வேண்டிய நிலைமை வந்து அவங்களாம் நல்ல வசதியா வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா நானே பசங்க என் பொண்டாட்டி அனாவதியா நடுச்சுல இருந்தோம். முதல்ல நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா மலேசியால என் ஃப்ரெண்டு அவன் எனக்கு அங்க வேலை வாய்ப்பு 30 வருஷம் மலேசியாவில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். என் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு சொன்னாங்க. என் பொண்டாட்டி நீங்க இனிமே அங்க தனியா இருக்காங்க, எனவே சென்னைக்கு வந்திருக்கோம்னு சொன்னா நானும் சென்னைக்கு வந்துட்டேன். என் பையன் இங்க நல்ல நிலைமை வந்தான். ஆனா இங்க வந்து நம்ம ஊர்ல வந்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டான். நான் நல்ல வசதியா இருக்கேன் தெரிஞ்ச உடனே என் சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையனும் அவங்க பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எனக்கு என் பையனுக்கு ஒத்து போக என் பையன் விட்டு எனக்கு வேற ஆளே இல்லை. ஆனா என் பையனுக்கு நான் அந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல. நான் ஆசிரமத்துல போய் சேர்ந்துட்டேன். என் பையன் கூட நான் கேட்கல. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஆசிரமம் எனக்கு நல்லா பாத்துக்கிறேன், நல்ல சாப்பாடு கிடைக்கிறது. ஆனா என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை. 30 வருஷமா வெளிநாட்டுல போய் நான் தனியா இருந்து கஷ்டப்பட்டேன். இப்போ என் பசங்களுக்காக ஆசிரமத்தை போய் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் சார். என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? சார், எனக்கு தினமும் 2 காஃபி குடிச்சேன். தினமும் இந்த மாதிரி டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களை மாதிரி நல்ல மட்டும் போய் இன்ட்ரோ பண்ணிட்டு அவங்களோட பேசிட்டே காஃபி குடிப்பேன். எனக்கு ஆசிரமத்தை டீ தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட நான் வந்து சேர்ந்து பேசிட்டே காஃபி குடிக்கலாமா? சார் வாங்க சார், காஃபி குடிக்கலாம். ராம்சாவுக்கு தேவை காஃபி இல்லை, அவர் கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் தான் வேணும். அப்பா அம்மா நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது காசு பணம் இல்லை, கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். சார் காஃபி நல்லா இருந்தா சார்? காஃபி சூப்பரா இருந்தது சார். உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப்னாலும் நீங்க தயங்காம கேளுங்க. எனக்கு இப்போ ஒன்றும் வேணாமா. நான் இப்போ ஆசிரமத்துக்கு போறேன். என் ஃப்ரெண்டு மலர் எனக்கா வெயிட் பண்ணிருப்பா. அவ இப்பெல்லாம் எழுந்திருப்பா. அவளுக்கு டீயும் பிஸ்கெட் வாங்கி கொடுப்பேன். சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் காஃபி. தேங்க்யூ. பாய் பாய். எல்லா அப்பா அம்மாவும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணு மட்டும் தாங்க, நம்ம அவங்க கூட டெய்லி உட்காந்து பேசணும். நம்மள நிறைய பேர் அதை பண்றதே இல்லை. அவங்களோட கடைசி காலத்துல அவங்க பொறுப்பா பாத்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு இல்லையா? ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க.